கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது பிலாத்துவின் மனைவி. பிலாத்துவின் மனைவியின் பெயர் வேதத்தில் சொல்லப்படவில்லை. இவளை பற்றி ஒரே ஒரு வசனத்தில் தான் சொல்லப்பட்டுள்ளது. இருந்தாலும் அது ஆழமான கருத்தை கூறுகிறது. இவளுடைய கணவன் பொந்தியு பிலாத்து ரோமாபுரியின் ஆளுகைக்கு உட்பட்ட யூதேயா, சமாரியா பகுதிகளில் தேசாதிபதியாக இருந்தார். பிலாத்து தேசாதிபதியாக இருந்த நாட்களில்தான் இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணமும் சம்பவித்தது. பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பர்களும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். பிலாத்து நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது அவருடைய மனைவி ஆளனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லி அனுப்பினாள். அக்காலத்தில் பெண்கள் தங்கள் வீட்டில் கூட தங்கள் கருத்துக்களை கூற முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில், அதுவும் வீட்டிற்கு வெளியே மத சம்பந்தமான கலவரம் நிறைந்த சூழலில் நீதிமன்றத்திற்கு தனது மனக்கருத்தை சொல்லி அனுப்பிய இப்பெண்ணின் செயல் துணிச்சலானது என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் தைரியம் பாராட்டுதற்குரியது. பிலாத்துவின் மனைவி இயேசுவை பின்பற்றாதவள். ஆனால் அவள் கண்ட சொப்பனத்தின் மூலம் இயேசு நீதிமான் என்று அறிந்து தனது மனதிலே மிகவும் வியாகுலம் கொண்டாள். ஒருவேளை இயேசு அநியாயமாய் நடத்தப்படுகிறார் என அவள் உணர்ந்திருக்கக்கூடும். ஆகவே அவள் தன் கணவனுக்கு இயேசு கிறிஸ்துவை நீதிமான் என்றும் அவருக்கு தீமையானது ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றும் தைரியமாய் சொல்லி அனுப்பினாள். இச்செயலின் மூலமாய் அவள் இயேசு யார் என்ற உண்மையை நான் மாத்திரமல்ல, அங்குள்ள அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றே சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். அதே சமயம் தனது கணவன் நியாயாசனத்தில் தவறான நீதி வழங்கிவிடக் கூடாது என்றும் எச்சரிப்பாகவும் சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். தனக்கு சொப்பனத்தில் வந்த வெளிப்பாட்டை உண்மையென்று ஏற்றுக்கொண்டு தைரியமாக உள்ளதை உள்ளதென்று சொல்லி தன் கணவனுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுத்த இப்பெண் பாராட்டுதற்குரியவளே. அதே சமயத்தில் தீர விசாரித்து இயேசுவை குற்றமற்றவர் என அறிந்தும் தன் மனைவி மூலம் இயேசு நீதிமான் என்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெளிவை பெற்றும் பிலாத்து மத தலைவர்களையும் அரசியல் மேல் அதிகாரிகளையும் பிரியப்படுத்துவதற்காகவும் தன் பதவியில் ஒட்டி கொண்டிருப்பதற்காகவும் இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தது எவ்வளவு பரிதாபமான செயல். பிலாத்துக்கு எத்தனையோ தருணங்கள் கொடுக்கப்பட்டன. இயேசு கிறிஸ்து நீதிமான், குற்றமற்றவர் என்று தெரிந்தும் தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாகவும் ரோம நீதி சட்டத்திற்கு முரண்பட்டும் குற்றமற்ற இயேசுவை பிலாத்து சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தது எத்தனை அநியாயமான செயல். பிலாத்துவின் மனைவியின் செயல் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ. நீதிமொழிகள் 24:11-12 என்ற வசனங்களின்படியாக நேர்மையான செயலிற்கு ஒப்பாயிருக்கிறது. பிலாத்துவின் அநீதியான செயல் துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாய் ஆக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நீதிமொழிகள் 17:15 என்ற வசனத்தின்படியாக சாப செயலிற்கும் ஒப்பாயிருக்கிறது. இந்த உலகின் கடைசி நாட்களில் வாழும் நாம் குடும்ப நிகழ்வுகளில், வேலை ஸ்தலத்தில், வாழும் பகுதியில், நமது காரியங்களில் மற்றும் ஊழிய பாதையில் தவறுகள், இழப்புகள் நேர்ந்தாலும் தயங்காமல் சுட்டிக்காட்டி நம்மால் முடிந்தவரை சரி செய்கிறோமா? அல்லது சம்பந்தப்பட்ட நபர்கள் பெரியவர்கள், அதிகாரிகள், ஐஸ்வர்யவான்கள், உயர்மட்ட மேட்டு குடிமக்கள் என பயந்து மௌனமாகி விடுகிறோமா? அல்லது பிலாத்துவை போல நீதியை அநீதியாக தீர்ப்பு சொல்லுகிறோமா? நாம் அறிந்த உண்மையை தைரியமாக சொல்ல நம்மை அர்ப்பணிப்போம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று மத்தேயு 5:37 காண்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.